வாசிக்கும் பொழுது verse number 28. 28வது வசனம். Mark chapter number 5 verse number 28. மார்க் 5:28 For she kept saying. அவள் தொடர்ந்து சொன்னாள். The first thing she started thinking. முதலாவது அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். She was willing to renew her mind. தன்னுடைய மனதை அவள் புதுப்பிக்க அவள் தயாராக இருந்தாள். Second thing. இரண்டாவதாக she kept saying. அவள் சொல்லி என்று போடப்பட்டிருக்கிறது. அவள் சொல்லிக் கொண்டே இருந்தாள். She continued to say. சத்தமா சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருந்தான்னு சொல்லுங்க. She continued to say. சத்தமா சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருந்தான்னு சொல்லுங்க. She continued to say. என்ன சொல்லிக்கிட்டே இருந்தா? She continued to say. என்ன சொல்லிக்கிட்டே இருந்தா? What was she continuing to say? செத்துறேன் சொல்லிக்கிட்டே இருந்தாளா? Did she say I'm going to die and die? எனக்கு நம்பிக்கையே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாளா? Did she say that there is no hope for me? எனக்கு வாழ்க்கையே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாளா? Did she say that there is no hope in my life? நான் டிப்ரெஸ்டா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளா? Did she continue to say that she is depressed? நான் எங்கயாச்சும் ஓடிறேன்னு சொல்லிட்டே இருந்தாளா? Did she say that she wants to run away somewhere? என் பக்கத்துல யாருமே இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளா? Did she say that there is no one beside me? என்ன விசாரிக்க யாருமே இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளா? Did she say that there is no one to inquire about me? எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ண கூட யாருமே இல்லன்னு சொல்லிக்கிட்டே There is இருந்தாளா? not even one person to call me. எனக்கு வலின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளா? Did she continue to say that she had pain? எனக்கு வறுமைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளா? Did she continue to say that she lived in எனக்கு poverty? கஷ்டம் சொல்லிக்கிட்டே இருந்தாளா? Did she continue to say that she has troubles? 12 வருஷமா சொல்லி இருப்பா. Maybe she would have told for 12 years. 12 வருஷமா சொல்லி இருப்பா. Maybe she would have told like this for ஆனால் 12 years. என்றைக்கு இயேசுவை தேடி வந்தாளோ, But the moment that she came seeking Jesus, என்றைக்கு அவள் மனதை புதுப்பித்தாளோ, and the moment that she renewed her mind, அந்த நேரத்திலிருந்து on particular moment அவளுடைய itself, வார்த்தை மாறுகிறதை பார்க்கிறோம். we are seeing her words changing. So you not only should renew your mind, நீங்கள் மனதை மாத்திரம் புதுப்பிப்பது மட்டுமல்ல, you should reframe your word. நீ உங்களுடைய வார்த்தையும் நீங்கள் சரியாக மாற்றி பேச வேண்டும். Amen சொல்லுங்க, என் வார்த்தையை மாற்றணும்னு சொல்லுங்க. Say I should reframe my I will renew my mind. என்னுடைய மனதை நான் And I will புதுப்பிப்பேன். never stop there. அதோடு கூட நான் நிறுத்தி I will விடாமல் reframe my word. என்னுடைய வார்த்தையை நான் மாற்றி What பேசுவேன். did she say? அவள் என்ன சொல்கிறாள்? She's not talking about depression. அந்த இடத்திலே மனசோர்வை குறித்து அவள் She's பேசவில்லை. not talking about hopelessness. நம்பிக்கை இல்லாததை பற்றி பேசவில்லை. She's not talking about her sickness. அவளுடைய வியாதியை குறித்து அவள் She's பேசவில்லை. not talking about her loneliness. அவளுடைய தனிமையை குறித்து அவள் What பேசவில்லை. is she saying? இங்கே என்ன சொல்கிறாள்? Bible says she kept saying. வேதத்தில் பார்க்கிறோம் அவள் தொடர்ந்து Not சொல்கிறாள். just once or twice. ஒரு தடவை இரண்டு தடவை She அல்ல, kept saying. தொடர்ந்து அவள் சொல்கிறாள். If I only touch his garments, அவளுடைய வஸ்திரத்தை மாத்திரம் நான் I தொட்டால் shall be restored to health. நான் உடனடியாக சொஸ்தமாவேன் என்று For the சொல்கிறாள். first time in her life, அவளுடைய வாழ்க்கையிலே முதல் தடவையாக she is talking about restoration. அங்கே அவள் சொஸ்தமாகிறதை குறித்து அவள் பேசுகிறாள். 12 வருஷத்துல முதல் முறை. In the 12 years for the first சொல்லுங்க, time. 12 வருஷத்துல முதல் முறை. In 12 years for the first 12 time. வருஷத்துல முதல் முறை. In 12 years for the first இதுவரை time. மரணத்தை குறித்து பேசினவள். Maybe all these years she talked about death. இதுவரை சாபத்தை குறித்து பேசினவள். Maybe she talked about curse. இதுவரை அழிவை குறித்து பேசினவள். Till then she talked about இதுவரை destruction. வலியை குறித்து பேசினவள். Till then she talked about pain. இப்பொழுது மீட்பை குறித்து But பேசுகிறாள். now she's talking about restoration. மீட்பை குறித்து She's பேசுகிறாள். talking about restoration. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, reframe your word. பக்கத்துல reframe your Reframe your word. உங்களுடைய வார்த்தையை நீங்கள் மாற்றி Hallelujah. பேசுங்கள். Christians கிறிஸ்தவர்கள் should change the way they speak. அவர்கள் பேசுகிற காரியத்தை மாற்ற Not வேண்டும். only change the way they think, அவர்கள் நினைப்பதை மாத்திரமல்ல, they should change the way they speak. அவர்கள் பேசுகிற காரியத்திலும் மாற்றி பேச வேண்டும். Amen. Hallelujah. When you say reframe, மாற்றி பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது these simple things you should do. You should change. இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். Instead of saying, சொல்வதை பார்க்கிலும் I can't do this. இதை என்னால் செய்ய முடியாது. I can't do this. இதை என்னால் செய்ய முடியாது. Instead of saying that, அப்படி சொல்வதை காட்டிலும் reframe it. அதை நீங்கள் மாற்றி பேச Say, வேண்டும். I will try my best. நான் என்னுடைய சிறந்ததை செய்வேன் என்று சொல்வோமாக. Amen. சொல்லுங்க, என்னால செய்ய முடியாது. I cannot do this. சொல்லுங்க, என்னால செய்ய முடியாது. Say I cannot do this. அத சொல்றத விட்டுட்டு Leaving saying things like that. நான் என்ன செய்வேன்?
What should I do? முயற்சி செய்து பார்ப்பேன். I will try my best. Amen. I will try. நான் முயற்சி I செய்வேன். will try my best. என்னுடைய சிறந்ததை கொடுத்து நான் முயற்சி செய்வேன். Reframing your word. உங்களுடைய வார்த்தையை நீங்கள் மாற்றி What பேச is that? வேண்டும். அப்படி என்றால் Instead of saying this is too hard. இது மிகவும் கடினம் என்று சொல்வதை இது காட்டிலும் ரொம்ப கடினம், too hard. this is too hard. When you reframe your word, உங்களுடைய வார்த்தையை நீங்கள் மாற்றி you will பேசும் never பொழுது say this is too hard. இது மிகவும் கடினம் என்று நீங்கள் சொல்ல You மாட்டீர்கள். would say this is a challenge. இது ஒரு சவால் என்று இது ஒரு சொல்வீர்கள். சவாலா இருக்கிறது. You may say that this is a challenge இது before me. கடினம்னு சொல்லவே You மாட்டேன். would never say that this is hard. இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்வேன். And you would say that I would take this as a challenge. This is a challenge. இது ஒரு சவால். I will learn இதிலிருந்து நான் பாட and I will grow from it. அதிலிருந்து நான் வெளியே வருவேன். இதை சவாலாக எடுத்துக்கொள்வேன். I would take this as a challenge. அதிலே வளருவேன். And I would grow in that. அதிலே கற்றுக்கொள்வேன். And I would learn from that. When you reframe your word, இப்படியாக உங்களுடைய வார்த்தைகளை மாற்றி பேசும் you will பொழுது never say like this. இப்படியாக சொல்ல I மாட்டீர்கள். am not good at this. இதில் நான் சரியாக இல்லை என்று சொல்ல இத மாட்டீர்கள். நான் சரியா செய்யறதுக்கு எனக்கு முடியாது. You may not say I cannot do this. இதுல நான் பெஸ்டா செய்ய முடியாது. I may not give my best in this. You should say. நீங்கள் என்ன சொல்ல You வேண்டும்? will say. And நீங்கள் என்ன சொல்வீர்கள்? When you give your mind to Jesus, உங்களுடைய மனதை நீங்கள் இயேசுவுக்கு கொடுக்கும் பொழுது the Holy Spirit will renew. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதை You will never say புதுப்பிக்கிறார். I'm not good at this. இதில் நான் சரியாக செய்ய மாட்டேன் என்று சொல்ல Instead you மாட்டீர்கள். will say, அதற்கு பதிலாக I am நீங்கள் still சொல்வீர்கள், learning. நான் இதில் இன்னும் தொடர்ந்து I am பயின்று still கொண்டே learning. இருக்கிறேன். இன்னும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் And என்று I will சொல்வீர்கள். improve. ஆகவே இதில் நான் முயற்சி செய்து வேறு விதமாக செய்வேன் சொல்லுங்க நான் என்று improve சொல்வீர்கள். ஆவேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க நான் மேம்படுத்திக் கொள்வேன் நான் என்னை என்று. கற்றுக்கொள்வேன். I will learn. நான் கற்றுக்கொள்வேன். I will learn. நான் improve பண்ணுவேன். And அதிலிருந்து நான் மேம்படுத்திக் கொள்வேன். Amen. I will practice. I will improve with practice. இப்படியாக தொடர்ந்து முயற்சி செய்து என்னை நான் மேம்படுத்திக் கொள்வேன். Amen. When you allow the Holy Spirit to renew your mind, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனதை புதுப்பிக்க நீங்கள் விட்டுக் கொடுக்கும் you will பொழுது reframe your word. உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் மாற்றி பேசுவீர்கள். You will say, அப்படி ஆகும் பொழுது என்ன you will பேசுவீர்கள்? never say I keep failing all the time. நான் எப்பொழுதுமே தோற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்று You சொல்ல will never மாட்டீர்கள். say I keep failing all the time. நான் எப்பொழுதுமே தோற்று போகிறேன் என்று சொல்ல மாட்டீர்கள். Even if you fail 10 times, ஒருவேளை 10 தடவை நீங்கள் தோற்று when போயிருந்தாலும் you give your mind to be renewed, உங்களுடைய மனதை புதிதாக்க நீங்கள் விட்டு கொடுக்கும் you பொழுது fail 10 times, ஒருவேளை நீங்கள் 10 தடவை தோற்று what போயிருக்கலாம். will you say? ஆனால் நீங்கள் அப்பொழுது என்ன I am சொல்வீர்கள்? making progress with every attempt. நான் ஒவ்வொரு தடவையும் நான் முன்பாக செல்லும்படியாக முயற்சி செய்து கொண்டே I இருக்கிறேன் am என்று making சொல்வீர்கள். progress நான் முன்பாக சென்று with கொண்டிருக்கிறேன். every attempt. நான் ஒவ்வொரு தடவையும் கீழே விழும்போது இன்னும் முயற்சி செய்கிறேன் என்று சொல்வீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் தோல்வியை தழுவும் பொழுது Every single time that I fail, நான் தோத்துட்டேன் சொல்லிட்டே இருக்க மாட்டோம். we will not continue to say that we have failed, நான் முன்னேறிட்டே but இருக்கிறேன். I'm just moving ஒவ்வொரு forward. தோல்வியும் எனக்கு ஒரு பாடமா இருக்கிறது. Every failure is a lesson for me. ஒவ்வொரு தோல்வியும் எனக்கு வெற்றியின் படிக்கட்டா இருக்கிறது. Every failure is a stepping stone for success. Amen. When you renew your mind, உங்களுடைய மனதை நீங்கள் புதுப்பிக்கும் பொழுது you will never say I don't know how to do this. இதை எப்படி என்னால் செய்ய முடியும் என்று சொல்ல You will மாட்டீர்கள். never say how to do this. இதை எப்படி என்னால் செய்ய முடியும் என்று I சொல்ல don't know how மாட்டீர்கள். to do this. எப்படி என்னால் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. Listen. கவனியுங்கள். When God gives you a task, தேவன் உங்களுக்கு ஒரு பணியை கொடுக்கும் when பொழுது, God gives you a job, ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செய்யும்படியாக தேவன் when கொடுக்கும் God has பொழுது, given you some responsibility ஏதோ ஒரு பொறுப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, for you to fulfill, அதை நீங்கள் நிறைவேற்றும்படியாக தேவன் உங்களுக்கு கொடுக்கும் you பொழுது, will never say அப்பொழுது நீங்கள் இப்படியாக சொல்ல I don't know மாட்டீர்கள். how to do this. இதை எப்படி செய்வதென்று எனக்கு You will தெரியாது. reform your word. உங்களுடைய வார்த்தையை நீங்கள் மாற்றி Are you பேசுவீர்கள். here? இங்க தான் இருக்கீங்களா? Are you here? You will இங்க தான் reframe இருக்கீங்களா? your word. உங்கள் வார்த்தையை நீங்கள் மாற்றி பேசுவீர்கள். You will confess நீங்கள் இப்படியாக அறிக்கை செய்வீர்கள். this task இந்த வேலை has been given by God. தேவனால் எனக்கு இந்த பணி, இந்த வேலை எனக்கு இந்த வேலையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். God has given me this task, ஆண்டவர் கொடுத்த வேலையை நான் செய்வதற்கு and for the task which God has given me for me God to will do, give me the ability. தேவன் அதுக்கு உண்டான எல்லா ஆற்றலையும் எனக்கு கொடுப்பார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஆமென்.
ஆண்டவர் எனக்கு அதற்குரிய ஆற்றலை கொடுப்பார். God would give me all the abilities that I require What to is do anointing? this. இந்த அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது என்ன? What is anointing? அபிஷேகம் என்றால் என்ன? Anointing is not just shouting and screaming and dancing and jumping in the church. சபையிலே வைத்து ஆடி பாடி துள்ளி குதிப்பது anointing, அபிஷேகம் கிடையாது. What is anointing? அபிஷேகம் என்றால் என்ன? Divine ability. அது தெய்வீக ஆற்றல் என்று சொல்லப்படுகிறது. When God gives you a task, தேவன் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது, you know what happened to Moses? மோசேக்கு என்ன நடந்தது? மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரு, God looked at Moses and said, நீ போய் பார்வோனுக்கு முன்பாக நில்லு. You go and stand before King Pharaoh. Tell him to set my people free. என்னுடைய ஜனங்களை அனுப்பும்படியாக நீ பார்வோனிடத்தில் போய் சொல்லு. மோசே பயந்துட்டான். And Moses got scared. ஆண்டவர் கிட்ட என்ன சொல்றான்? And he looks at God and says, ஒரு சாதாரண ஆளு கிட்ட போய் பேசுன்னு சொன்னா பேசுவேன் சாமி. God, I would go and talk to some ordinary person if you ask me to do so. ஒரு சாதாரண official கிட்ட பேசுன்னு சொன்னா போய் பேசுவேன் சாமி. If you ask me to speak to an ordinary official, I would do so. ராஜாக்கு முன்னால பேச சொல்றீங்களே. But you're asking me to stand before King Pharaoh. நான் எப்படி பேச முடியும்? How can I speak? When you give your mind to be renewed, உங்களுடைய மனது புதிதாக்கும்படியாக நீங்கள் விட்டு you கொடுக்கும் will பொழுது, never speak like Moses. நீங்கள் மோசேவை போல பேச மாட்டீர்கள். You will go in the name of your Jesus, நீங்கள் இயேசுவின் நாமத்திலே அங்கே who செல்வீர்கள். will give you divine ability. அங்கே அந்த தெய்வீக ஆற்றலை அப்பொழுது தேவன் உங்களுக்கு கொடுப்பார். Amen. Amen. You will say, I will figure out. எப்படி செய்வதென்று நான் முயற்சிப்பேன் என்று சொல்வீர்கள். Step by step. படிப்படியாக. Instead of saying I'm afraid I will make a mistake. நான் பயந்து போகிறேன், இதிலே நான் ஏதாவது தவறு செய்வேன் என்பதை சொல்லுவதை Oh, I'm not விட்டுவிட்டு, going to do this. இதை நான் செய்ய முடியாது, I'm not going to attempt this. இதை நான் முயற்சி செய்ய மாட்டேன், ஐயோ எனக்கு முடியாதுங்க, I cannot do நான் this, தப்பு பண்ணிடுவேன், I would make mistakes, நான் தப்பு பண்ணிடுவேன், I would make mistakes. அப்படி நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே And there's கிடையாது. no necessity for you to say like I that. told in this first service, முதலாவது ஆராதனையிலே இதை சொன்னேன். God gives you, தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். you are entitled to make a new mistake. ஒவ்வொரு நாள் ஏதோ ஒரு புதுசா தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். God tells you are entitled ஒருவேளை தேவன் நம்மை பார்த்து நீ தவறு செய்ய உனக்கு உரிமை உண்டு என்று சொல்வார். ஒரு புது தவறு செய்வதற்காக, not intentionally, அவர் வேண்டுமென்றே சொல்கிறார். because with every mistake you learn something new. ஏனென்றால் ஒவ்வொரு தவறு செய்யும் பொழுதும் அதில் ஏதோ ஒரு நல்ல you காரியத்தை are நாம் entitled கற்றுக்கொள்கிறோம். to a new mistake. ஆகவே ஒரு புது தவறை நாம் செய்யும் பொழுது, because ஏனென்றால் you will never repeat it. அதை திரும்பவுமாக அந்த தவறை you will learn from every mistake. அந்த தவறிலிருந்து ஏதோ ஒரு நன்மையான I am காரியத்தை afraid I will make a கற்றுக்கொள்வீர்கள். mistake. நான் ஒரு தவறை செய்து விடுவேனோ என்று பயப்படுகிறோம். Mistakes will help you learn. இப்படியாக தவறு செய்யும் பொழுது அதிலே சில பாடங்களை செஞ்ச கற்றுக்கொள்கிறோம். தப்பையே செய்யக்கூடாது. But we should not continue to repeat பக்கத்துல our பார்த்து சொல்லுங்க, mistakes. செஞ்ச தப்பையே We செய்யக்கூடாதுன்னு should not சொல்லுங்க. repeat our mistakes. புது தப்பு தெரியாம செஞ்சிரோம் பாருங்க. Some new mistakes without our knowledge we அதனால commit. பயந்து ஒடுங்கி போக கூடாது. And because of that, just go and put yourself in one corner. Instead of saying it's not working, இது கிரியை செய்யவில்லை என்று சொல்வதை it விட, will never work. இது எப்பொழுதுமே சாத்தியம் அல்ல என்று சொல்வதை சிலர்கிட்ட விட, ஏதாச்சும் சொன்னீங்கன்னு சொன்னா உடனே இல்லன்னிருவாங்க. to some people if you say something they would immediately say no. உடனே ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க. Immediately they would say it is not possible. அது நடக்காது, அது வேலைக்கு ஆகாதுன்னு They would சொல்லுவாங்க. say this is just not possible. Instead of saying it's not working, இது வேலை செய்யாது என்று சொல்வதை you விட, will reframe. உங்களுடைய வார்த்தையை நீங்கள் மாற்றி I will find பேசுவீர்கள். another way to approach. நான் இன்னொரு வழியை நான் கண்டுபிடிப்பேன். இந்த Amen. I will சூழ்நிலையிலே find another way இன்னொரு வழியை நான் to கண்டுபிடிப்பேன் approach this problem. இந்த பிரச்சனையை அணுகுவதற்கு. Instead of saying இப்படி சொல்வதை I will never காட்டிவிட்டு, get it right, எனக்கு எப்பொழுதுமே இது சரியாக வராது, I will never get it right. இது எப்பொழுதுமே என்னால் சரியாக When you செய்ய reframe your முடியாது. word, உங்கள் வார்த்தையை நீங்கள் மாற்றி பேசும் you பொழுது, will say I will get better each time. ஒவ்வொரு தடவையும் நான் முயற்சி செய்து முன்பாக செல்வேன் என்று சொல்வீர்கள். Amen. Instead of saying I give up, நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்வதை I விட, give up. நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்வதை விட, இந்த ஸ்திரியை பாருங்க, just look at this woman. நான் give up ன்னு சொல்ல அவ சொல்லலங்க. She did not say I'm giving up. போதும் விட்டுறேன்னு சொல்லி She சொல்லல. did not say it's enough, I'm giving இதுக்கு up. மேல எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்லல. She did not say there's no more life for me. பாருங்க, என்னைக்கு இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தாளோ, The day she started to follow Jesus,
அவ என்ன செய்றாங்க? You see what she does in I there? will keep going. அங்கே நான் தொடர்ந்து பின்பாக செல்வேன் என்று சொல்கிறாள். 1000 பேர் என்னை தடுத்தாலும், Though 1000 may come and block me, இயேசுவை கிட்டி சேர்வதற்கு எத்தனை தடை இருந்தாலும், though there may be many blocks for me to reach to Jesus, தூரத்தில் இருந்து from far off, என்னால முன்னால போக முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். I would never say that I cannot reach to Jesus. 1000 பேர் இருக்கட்டும், There may be 1000 people in front of என்னால me. போக முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். I will never say that I cannot go near Jesus. எல்லாரையும் தள்ளிட்டு நான் முன்னால போவேன். I would push everybody and I would go front. இயேசுவை தொடுகிற வரைக்கும் ஓயவே Till மாட்டேன். the time that I touch Jesus, I will not take rest. சுகத்தை பெறுகிற வரைக்கும் ஓயவே Till I மாட்டேன். get healing, I will not rest. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வார்த்தையை மாத்துங்கன்னு சொல்லுங்களே. Say that, change your word. ஹalleluya, உங்க வார்த்தையை மாத்துங்க, Change your words. மாத்தி பேசுங்க. You need to change your முடியாது words முடியாது and speak. முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. Please don't continue to say it is not இந்த அம்மா என்ன possible. பண்ணாங்க? What did this woman do? எல்லாரையும் தள்ளிட்டு முன்னாடி She போனாங்க. pushed everybody and she moved forward. Instead of saying I cannot handle this, என்னால் இதை கையாள முடியாது என்று I சொல்வதை cannot handle விட்டுவிட்டு, this crisis, இந்த ஒரு மோசமான சூழ்நிலையை என்னால் I கையாள cannot முடியாது, handle this situation இந்த anymore, சூழ்நிலையை என்னால் கையாள முடியாது, I have no strength, எனக்கு எந்த பலனும் இல்லை. you will reframe, உங்கள் வார்த்தையை நீங்கள் you மாற்றி will never say I பேசுவீர்கள். cannot handle, இதை என்னால் கையாள முடியாது என்று நீங்கள் சொல்ல instead மாட்டீர்கள். you will say அதற்கு பதிலாக நீங்கள் I சொல்வீர்கள், can manage, என்னால் இதை சாத்தியமாக்க என்னை முடியும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், I can do all things through என்னை Christ. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், Through Christ who strengthens me. ஆமென், இதை நான் மேனேஜ் பண்ணுவேன். I can manage this. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால், Say that the Christ who strengthens என்னை me. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் Christ who strengthens நான் என்ன me. செய்வேன்? Through him what will I இதை do? மேனேஜ் பண்ணுவேன். I would be able to இதை manage this. கையாளுவேன். I would be able to handle கர்த்தர் this. கூடவே And இருக்கிறார். the Lord is with me always. Change the way you speak. நீங்கள் பேசும் காரியத்தை நீங்கள் மாற்றி பேச பக்கத்துல பார்த்து வேண்டும். சொல்லுங்க, பேசுகிற காரியத்தை மாத்துங்கன்னு சொல்லுங்களேன். Say change the way you speak. ஹalleluya. இப்படி பேசி பேசியே நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க மாட்டாங்க. But many people talking this way, they do not see any growth in their lives. Proverbs chapter number 18, நீதிமொழிகள் 18வது வசனம் அதிகாரம் verse number 21. 21வது வசனம். Death and life are in the power of the tongue, நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே ஜீவனும், and they who indulge in it shall eat the fruit of it. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். Amen. Hallelujah. The second thing is, இரண்டாவது first காரியம், thing I said prayerfully. முதலாவது நான் சொன்னேன் ஜெபத்தோடு கூட, Prayerfully reframe your word. ஜெபத்தோடு கூட நம்முடைய வார்த்தைகளை நாம் மாற்றி பேச And வேண்டும். secondly, இரண்டாவதாக seriously மிகவும் சீரியஸாக, Serious. ஊக்கமாக know the power of your tongue. உங்களுடைய அந்த வாயின் வார்த்தைகளை நீங்கள் சத்தமா சொல்லுங்க, கவனிக்க seriously ன்னு வேண்டும். சொல்லுங்க. Let us say seriously. சத்தமா சொல்லுங்க, seriously. Seriously. know the power of your tongue. உங்களுடைய நாவின் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். The tongue here represents இந்த இடத்திலே நாவு என்று சொல்லும் your பொழுது speech or your words that you use. நீங்கள் பிரயோஜனப்படுத்துகிற அந்த வார்த்தையை குறிக்கிறது. Every word that you speak, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், every word has potential ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு வல்லமை உண்டு. to cause great harm. ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ண அதுக்கு வல்லமை நீங்க உண்டு. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் Every word that you speak, it will cause great harm. அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணக்கூடும். It will cause death. அங்கே மரணத்தை கூட அது உண்டு Every பண்ணும். word that you speak, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் it will cause great good. அது நன்மையும் உண்டு பண்ணும். It is health. அது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். Your language, my language, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், நான் பேசுகிற can shape வார்த்தைகள் the realities. அந்த நிதர்சனமான காரியங்களை அசைக்க கூடியதாக இருக்கிறது. சொல்லுங்க, என் வார்த்தைன்னு சொல்லுங்களேன். Say my words. சத்தமா சொல்லுங்க, என் வார்த்தைன்னு சொல்லுங்களேன். My words. என் வார்த்தை என்ன செய்யும்? What will my word அந்த do? நிஜத்தை, யதார்த்தத்தை மாற்ற என் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. My word has the power to shake the reality. ஆமென். என் வார்த்தைக்கு அந்த அளவுக்கு வல்லமை உண்டு. My word has that much power. The words that you and I speak, நாம் பேசுகிற
ஒவ்வொரு வார்த்தையும் has potential அதற்கு ஆற்றல் உண்டு to affect our outcomes, நம் வெளியிலே பண்ணுகிற காரியத்தை அதன் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். impact the life of others, மற்றவருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். impact our own lives. நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். Words can build or destroy. நம்முடைய வார்த்தை நம்மை கட்டக்கூடும், இல்லை என்றால் அது அழிக்கக்கூடும். Words can heal or hurt. அது நமக்கு சுகத்தை கொடுக்கும், இல்லை என்றால் வலியை சொல்லுங்க, கொடுக்கும். வார்த்தைன்னு சொல்லுங்களே. Everybody say word. அது மரணத்தை கொடுக்கும், It may produce death அல்லது ஜீவனை or it கொடுக்கும். may give you life. என் வார்த்தை My word, அழிவை கொண்டு வரும், it may bring destruction ஆசீர்வாதத்தை கொண்டு or வரும். it may bring blessings. என் வார்த்தை My words, சாபத்தையும் கொண்டு it வரும், may bring curse நன்மை கொண்டு or வரும். it may bring என் goodness. வார்த்தைக்கு அந்த அளவுக்கு வல்லமை உண்டு. My words have so much power. Listen to this. இதை கவனமாக கேளுங்கள். Speech is not neutral. நாம் பேசும் பொழுது அது ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடாது. Your speech is not neutral. உங்களுடைய வார்த்தை இதுவோ அதுவோ என்று இருக்கக்கூடாது. Let me explain. அதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். நான் பேசின எந்த பாதிப்பும் ஆகாதுன்னு யாரும் நினைக்க முடியாது. No one can think if I speak nothing will be affected. It will either cause good or bad. அது ஒன்று நன்மையை கொண்டு வரும், இல்லை என்றால் கெட்டதை கொண்டு வரும். Bring life or death. ஜீவனை கொண்டு வரும், இல்லை என்றால் It மரணத்தை will கொண்டு bring வரும். blessings or curse. ஆசீர்வாதம் இல்லை என்றால் சாபம். Are you here? இங்கதான் இருக்கீங்களா? Speech is not neutral. ஆகவே பேசுகிற வார்த்தை நியூட்ரலாக பொதுவாக நீங்க இருக்க உங்க முடியாது. உறவில், உங்க குடும்பத்தில், உங்க வியாபாரத்தில், உங்க தொழிலில் அல்லது அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீர்களோ பயன்படுத்துகிறீர்களோ அது ஏதாகிலும் ஒன்றை செய்தே செய்யும். In your relationship, in your business or in your day to day life, whatever words that you are speaking, it will try to bring either one of this. I am not talking about positive confession. இங்கே நேர்மறையான அறிக்கைகளை குறித்து நான் பேசவில்லை. 10 ஆமென் சொல்லுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். If you say 10 amen, you will get a blessing. பகல்ல பார்த்து சொல்லுங்க, 10 ஆமென் சொல்லுங்களே. Say 10 amen. என்ன 10 ஆமென் டைப் படிச்சிருங்க, ஆமென் சொல்லுங்க. They say press 10 amen and you will get that blessings. 100 praise the Lord சொல்லுங்க. Say 100 praise the Lord. என்ன 1000 அல்லேலூயா சொல்லுங்க. And say 100 hallelujah. அத குறித்து அத பத்தி நான் சொல்லலங்க. I'm not talking about that. 1000 முறை ஸ்தோத்திரம் சொல்லிட்டு After praising God 1000 times, அதே வாய் வேற ஏதாச்சும் சொல்லலாம். and that same mouth will say something else. 1000 முறை அல்லேலூயா சொல்லிட்டு and the mouth which says hallelujah, அதே வாய் வேற ஏதாச்சும் அழிவின் வார்த்தைகளை and பேசலாம். the same mouth will speak some destructive words. அதனால அந்த மாதிரி ஒரு மந்திர சொல் அல்ல. It is not some magic word. It is not about confessing some positive things. ஒரு நேர்மறையான அறிக்கைகளை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்படவில்லை. When I say reframe your word, உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் மாற்றி பேச when you வேண்டும் என்று change சொல்லும் your பொழுது, speech, உங்கள் பேசுகிற காரியத்தை நீங்கள் மாற்றி பேசும் you are பொழுது speaking God's will. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை பேசுகிறீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை பேசுவீர்கள். You are speaking God's will there. She kept saying, அவள் தொடர்ந்து சொல்கிறாள், if I touch நான் போய் அவருடைய வஸ்திரத்தை the தொட்டால், hem of his garment, அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால், what is he saying? அங்கே அவள் என்ன சொல்கிறாள்? What is he confessing? இந்த இடத்துல என்ன அறிக்கை She is இடுகிறாள்? confessing God's will. தேவனுடைய சித்தத்தை அவள் அறிக்கை நீங்க இடுகிறாள். எதை பேசுறீங்களோ So whatever you speak, ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்களை பேச வைப்பார். the Holy Spirit will make you to speak according to the will of God. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி Those who கர்த்தரை believe, clap மகிமைப்படுத்துங்க. your hands and give glory. Hallelujah. Amen. It is more than positive confession. அது நேர்மறையான அறிக்கைகளை தாண்டிலும் நாம் பார்க்க You வேண்டும். speak God's will for your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய You சித்தத்தை speak இந்த God's இடத்தில் plan for your பேசுகிறீர்கள். life. தேவனுடைய திட்டத்தை பேசுகிறீர்கள். Plans to prosper you. உங்களை செழிக்க வைக்கிற திட்டங்கள். சொல்லுங்க, என்னை செழிக்க வைக்கிற திட்டங்கள். Say plans to prosper வாயை me. திறந்து சொல்லுங்களே, செழிக்க வைக்கிற திட்டங்கள். Plans to prosper me. Hallelujah. அந்த வார்த்தைகளை நீங்க பேசுவீங்க. So you need to speak those words. ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை உங்க வாழ்க்கையில And வச்சிருக்கிறாரு. God has kept that kind of a plan in your It life. will bring either death or life. அங்கே மரணம் அல்லது ஜீவனை கொடுக்கும். These two extremes அது ரெண்டும் ஒரு ஒரு இடத்திலே will இருக்கிறது. have great impact. அது ஒரு பெரிய தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு Careless வருகிறது. words, அக்கறையற்ற வார்த்தைகள், hurtful words, வலியை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள், malicious speech மற்றவர்களை கீழே தள்ளுகிற வார்த்தைகள், can lead to destruction. அது மற்றவர்களை அழித்து போட்டு விடுகிறது. Damage relationships. உறவுகளை குலைத்து விடுகிறது. It will spread lies. அங்கே பொய்களை அங்கே பரப்பி விடுகிறது. It will cause emotional அங்கே உணர்வு பூர்வமாக காரியங்களை or செய்கிறது. even physical
physical harm. இல்லை என்றால் சரீரபூர்வமாகவும் அது வலிகளை உண்டு பண்ணுகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா வாய் விட்டுற கூடாதுன்னு சொல்லுங்களேன். So you should not speak loose words. கவனம் இல்லாம எதையும் பேசக்கூடாது. You should not speak loose words. ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். So you need to be very careful. சத்தமா சொல்லுங்க, ஜாக்கிரதையா பேசணும்னு Say that சொல்லுங்க. we need to be very careful Amen. in our speech. Kind words, இரக்கமான வார்த்தைகள், truthful words, உண்மையான வார்த்தைகள், wise words, ஞானமான can வார்த்தைகள், bring healing. அது நமக்கு சுகத்தை கொண்டு It will வருகிறது, bring encouragement. நமக்கு உற்சாகத்தை கொண்டு வருகிறது. Amen. Amen. நல்ல வார்த்தைகள், So these good words, அன்பான வார்த்தைகள். these words of love. Proverbs chapter number 18. நீதிமொழிகள் நீதிமொழிகள் 18வது அதிகாரம், Bible says, வேதம் சொல்கிறது, words kill, வார்த்தையானது நம்மை கொன்று போடும், words give life. அது நமக்கு ஜீவனையும் கொடுக்கும். They are either poison or fruit. அது ஒன்று விஷமாக இருக்கும், இல்லை என்றால் கனியை எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை. Everybody say சத்தமா word. சொல்லுங்க, வார்த்தை. Every word. ஒன்னு கொல்லும் Either it will destroy you அல்லது ஜீவனை கொண்டு வரும். or it will bring life to you. ஆமென். வார்த்தை என்ன செய்யுங்க? What would the word do? ஒன்னு கொல்லும் One, it will kill you, அல்லது ஜீவனை கொண்டு or வரும். it would bring life to you. They are either poison or fruit. அது விஷம் இல்லை என்றால் ஒரு கனி என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க, உங்க வார்த்தைக்கு So your words, அது ஒன்னு விஷமா இருக்கும் it may be a poison அல்லது பாய்சனா இருக்கும். or it could be a, இந்த ரெண்டுல ஒண்ணா தான் இருக்க முடியும். so it could be one of these things. ரெண்டுக்கு மத்தியில இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. It is not possible to be in between. சும்மா கண்டதை பேசிட்டு ஏதோ இதுல நான் பேசிட்டேன்னு சொல்ல முடியாது. After speaking all loose words, you cannot say I spoke it கோவத்துல without my பேசிட்டேன்னு சொல்ல mind. முடியாது. You cannot say that out of anger you spoke அந்த those words. டென்ஷன்ல பேசிட்டேன்னு சொல்ல You முடியாது. cannot say you spoke those words out of அது tension. உங்களுக்கு எனக்கு ஈஸியா இருக்கலாம். We may find it easy, அதை கேட்டவர்களுக்கு எப்படி but இருக்கும்? just imagine the people, the person who heard those ஆக words. நீங்க தான் சூஸ் பண்ணணும். So you need to choose. என்ன வார்த்தை நான் பேசணும்னு What சொல்லி. word should I be speaking? Matthew chapter number 12, மத்தேயு 12வது verse அதிகாரம் number 37. 37வது வசனம். Words are powerful. இந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு, Take them seriously. அதை நாம் மிகவும் தீர்க்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, words are powerful. சொல்லுங்க, நம்முடைய வார்த்தையிலே Words are வல்லமை உண்டு. powerful. ஏனென்றால் வார்த்தையிலே வல்லமை உண்டு, Take them seriously. அதை நாம் சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். Amen. சொல்லுங்க, வார்த்தை Say the word. வல்லமை உண்டு. The word has ஒவ்வொரு power. வார்த்தையிலும் வல்லமை உண்டு. Every word has அதை நம்ம power. எப்படி எடுத்துக்கணுங்க? And how we should be taking that word. Serious-ஆ We எடுத்துக்கணுங்க. need to take that seriously. Words can be your salvation. அந்த வார்த்தை உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். வார்த்தை உங்களுக்கு என்னவா இருக்கலாங்க? What the word could be to சொல்லுங்க, you. ரட்சிப்பா இருக்கலாம்னு The சொல்லுங்க. word could be our Words salvation. can be your salvation. The words can be your salvation. Words can also be a damnation. அந்த அதே வார்த்தை நமக்கு சாபத்தை கூட கொண்டு வரும். Amen. அப்ப என்ன மாதிரி வார்த்தை? So what kind of words? நீங்களும் நானும் தான் சூஸ். You and I should be choosing to speak. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரே ஒரு வாழ்க்கை தான் சொல்லுங்க. Say that there is one life. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரே ஒரு வாழ்க்கை தான். One life. உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை தான், எனக்கும் ஒரு வாழ்க்கை You தான். have one life and I do also have one உங்க life. ஒரு வாழ்க்கையை நான் கெடுக்க கூடாது. I shouldn't be spoiling your one life என் ஒரு வாழ்க்கையை நீங்க கொடுக்க and நான் you shouldn't கெடுக்க be- விடக்கூடாது. and I shouldn't be allowing you to spoil my life. எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை தான். All of us have just one life. அப்ப நம்ம என்ன செய்யணுங்க? So what we should be doing? நம்ம we should reframe our words. நம்முடைய வார்த்தைகளை நாம் மாற்றி அமைத்து பேச வேண்டும். Renew our thinking. நம்மளுடைய மனதை நாம் புதுப்பிக்க வேண்டும். She did the same. அந்த ஸ்திரீயானவள் அதையே செய்தாள். She kept saying. அவள் தொடர்ந்து சொன்னாள். சொல்லிக்கிட்டே இருந்தா. She continued to say. மரணத்தை சொல்லல. She did not talk about death. சாபத்தை சொல்லல. She did not talk about curse. அழிவை சொல்லல. She did not talk about என்ன destruction. சொல்றா? What அவருடைய did she say? வஸ்திரத்தை தொட்டால் She said that if I only go and touch his நான் clothes சுகமாவேன். and I would get healed. ஆமென். Amen. ரெண்டு கரங்களை உயர்த்துவோமா? So let's lift both our hands. சுகமாவேன், சுகமாவேன். I would be healed. தழும்புகளால் சுகமாவேன். By your stripes I am healed. ஹalleluya. சுகமாவேன், சுகமாவேன். I am healed and healed. தழும்புகளால் சுகமாவேன். Because of your stripes I நல்ல am healed. வார்த்தைகளை பேசுவோம். Let us speak good words. ஹalleluya.